ராஜீவ்காந்தி மருத்துவமனைக்குள் அத்துமீறி நுழைய முயன்ற வழக்கில் வேலூர் இப்ராஹிம் கடலூர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு செய்தியாளர் செந்தில் இணைகிறார். செந்தில், விவரங்கள். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடப்பதாக அவதூறு பரப்பி மருத்துவமனை பணியாளர்களை பணி செய்ய விடாமல் தடுத்ததுடன் அவதூறு பரப்பிய வேலூர் இப்ராஹிம் கடலூர் சிறையில் இன்று அதிகாலை அடைக்கப்பட்டிருக்கிறார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சையில் முறைகேடு நடப்பதாக கூறிய ஒரு அவதூறான குற்றச்சாட்டை கூறி நேற்று பாஜக தேசிய சிறுபான்மை பிரிவு தேசிய செயலாளர் வேலூர் இப்ராஹிம் அத்துமீறி நுழைய முயன்றார். மேலும் அங்கு இருந்த பணியாளர்களையும் பணி செய்ய விடாமல் தடுத்தார். இது தொடர்பாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை வளாக போலீசார் அவர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தனர். குறிப்பாக அரசு ஊழியர்களை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆபாசமாக பேசுதல், மிரட்டல், தவறான தகவல்களை பரப்பி பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்படுதல், அதே போல தொற்று நோயை பரப்புதல் என 5 பிரிவுகளின் கீழ் வேலூர் இப்ராஹிம் மீது வழக்கு பதிவு செய்திருந்தனர். பின்னர் அவரை ஜார்ஜ் டவுன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறைக்கு கொண்டு சென்றனர். அங்கு பாதுகாப்பு மற்றும் நிர்வாக காரணங்களுக்காக புழல் சிறை காவலர்கள் அவரை கடலூர் சிறைக்கு கொண்டு செல்லுமாறு போலீசாரிடம் அறிவுறுத்தினர். இதையடுத்து போலீசார் அவரை கடலூர் சிறைக்கு கொண்டு சென்று இன்று அதிகாலை கடலூர் சிறையில் வேலூர் இப்ராஹிமை அடைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி செந்தில். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.